இன்னைக்கு நான் என்ன க்ராஷே பண்ணிருக்கேன்? ஹலோ விசலியா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. மாடிக்கு துணி எடுக்க வந்தேன். அடுப்புல பால் வச்சுட்டு வந்திருக்கேன் விசலியா, மறந்துட்டேன். ப்ளீஸ் அதை கொஞ்சம் பாத்துக்கோயேன். ஓகேமா நான் பாத்துக்கிறேன். கைஸ், பால் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ என் ரிங்டோன்ல வந்துச்சுல தெந்தன் முஷி, அதைத்தான் இன்னைக்கு க்ராஷே பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஏஸோட தெந்தன் முஷி, which is nothing but a transponder snail. இதை என் மைண்ட்ல நான் 5 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்னெயிலோட பேஸ் ஃபிளாட்டா இருக்கிறதுனால 2 லாங் ஓவல் ஸ்டெப்பை க்ராஷே பண்ணி அதுக்குள்ள ஸ்டிஃபா இருக்கணும்ங்கிறதுக்காக கார்ட்போர்ட் அண்ட் காட்டன் ஸ்டஃப் பண்ணி க்ராஷே பண்ணிட்டேன். ஸ்னெயிலுக்கு இம்பார்ட்டன்ட்டே அதோட மஸ்குலார் ஃபுட் தான். அதுக்காக ஒரு ஸ்டிச்லயும் 3 டபுள் க்ராஷே பண்ணி அந்த வேவி ஃபுட் பேட்டர்னை கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஸ்னெயிலோட ஷெல் பார்ட். இதை பார்த்த உடனே எனக்கு நான் பண்ண ஆமனைட் பேக்ல இருந்த ரிப்ட் பேட்டர்ன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சர்க்குலர் சில்வர் பேனல் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ரிப்ட் பேட்டர்ன். இதுக்கு எனக்கு ஆரஞ்சு அண்ட் பிளாக் யான் ரெண்டுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு யான் வச்சு ரிப்ட் பேட்டர்ன் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணி பிளாக்ல முடிச்சேன். சரி, இதை டக்குன்னு பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா என் அப்பா இதை பார்த்த உடனே ஸ்காட்ச் பிரைட் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. உங்க ஸ்கிரப் பேட் எவ்வளவு பிளேட்டுகளை சுத்தம் செய்யும்? ஸ்காட்ச் பிரைட் ஸ்கிரப் பேட் மட்டுமே சுத்தம் செய்கிறது. நெக்ஸ்ட் பாடிக்கு ஸ்னெயிலோட ஐ பார்ட் அண்ட் ஷெல் பார்ட்டை மறைச்சிட்டு பார்த்தா பார்க்க அப்படியே ஹாலோவின் கோஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான யூடியூப் டியூட்டோரியல்ஸ் ரெஃபர் பண்ணி க்ராஷே பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஏஸோட ஹேட்டுக்கு கவுபாய் டியூட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓன் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பண்ணணும்னு நினைக்கிற டிசைனை குட்டி குட்டி பார்ட்ஸா பிரேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த குட்டி குட்டி பார்ட்ஸை க்ராஷேல எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறதுக்கு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் ஸ்னெயிலோட கண்ணுக்கு 2 லாங் ஆண்டனா க்ராஷே பண்ணி அதுக்கு மேல 2 ஐபால் ஃபிக்ஸ் பண்ணி பாடியோட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் ரிவீல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப் டியூட்டோரியல் நம்ம ஒரு புது ஆர்ட் ஒர்க்கை கத்துக்கிறதுக்கு தான். ஆனா அதுல நீங்க எக்ஸல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப முக்கியமானது உங்க இமேஜினேஷன். அதனால ஒரு டியூட்டோரியலை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம பேசிக்ஸை கத்துக்கிட்டு நீங்களே உங்க இமேஜினேஷனை ஃப்ளோ ஆக விடுங்க. அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சரி, இப்போ ஃபைனல் ரிவீல் பார்க்கலாமா? கைஸ், எப்படி இருக்கு? ஆமா, அம்மா என்னமோ பண்ண சொன்னாங்களே. ஐயோ